ஆசைப்படு, ஆனால் அடிமையாகி விடாதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கணும். அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா அது அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறி ஒரு ஆசை இருந்ததுன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடும். உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு செய்துக்கணும். தகுதிங்கிறது பணத்தால் அல்ல, உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் தகுதி. அது இல்லாமல் பணத்தை வச்சோ அல்லது நீங்கள் போடக்கூடிய ஆடையை வச்சோ தகுதியை நிர்ணயம் பண்ணிட முடியாது. இது இரண்டு தான் தகுதின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய திறமைதான் உங்களுக்கு தகுதி. அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் உயர முடியும் வாழ்க்கையில். அது மட்டுமல்ல, திறமையை உருவாக்கிக்க கொள்ள வேண்டும் என்றால், திறமையை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முதலில் தன்னம்பிக்கை, அதாவது ஆழமான தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆசைப்படலாம், பேராசையும் படலாம் என்பதுதான் உண்மை. ஆனால் ஆசையை உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள், பேராசையை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் ஆசையோடு நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கையில் அற்புதமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். பேராசையோடு வாழ்ந்தால் மனிதன் மகிழ்ச்சி இல்லாமல் வாழத்தான் முடியும். ஆகையால் எப்பொழுதும் ஆசைப்படுங்கள், ஆசையை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பேராசையை இந்த உலகத்திற்கு கொடுத்து விடுங்கள். பேராசையை உலகத்திற்கு கொடுத்து விடுங்கள் என்றால் என்ன என்று கேட்பீர்கள். பேராசை என்றால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையில்லாததை இந்த உலகத்திற்கு கொடுத்து விடுங்கள். அது என்ன என்றால், பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, பேராசையால் நீங்கள் ஈட்டிய இந்த இரண்டையும் இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த பேராசையை உலகத்திற்கு நீங்கள் கொடுத்து விட்டால் உலகத்திலேயே நீங்கள்தான் தலை சிறந்த மனிதனாக இருக்க முடியும். அது மட்டுமில்ல, இந்த உலகத்தில் எல்லோருடைய இதயத்திலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்து உங்களால் உட்கார முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதுமே பேராசை, ஆசை என்று இந்த இரண்டும் இருக்கிறது. அந்த இரண்டில் ஆசையை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த பேராசையை உலகத்திற்கு நீங்கள் கொடுத்து
வாழ்ந்தீர்களானால் நீங்கள் எப்பொழுதும் மகத்தான மாமனிதராக இந்த உலகில் வலம் வர முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.